ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல். இன்றைக்கான வீடியோ வீட்டிலேயே எளிதான முறையில் டீ கேக்கு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு ரவை எடுக்கிறேன். அதோட 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். 1 கப் தயிர், பால் 1 கப். பால் நல்லா காய்ச்சி ஆறின பாலாக இருக்கணும். ½ கப்பு ரீஃபைண்ட் ஆயில், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கிளறுறேன். வாசத்திற்காக 1 ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஏலக்காய் பவுடர் கூட இது கூட ஆட் பண்ணலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன். பேக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஆப்ப சோடாவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன். மாவு ரெடியாகிட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த மாவை 10 மினிட்ஸு ஊற வைக்கணும். 10 மினிட்ஸ் கழித்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை தட்டுறேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாக்கணும். தோசைக்கல் சூடானதும் தோசைக்கல் மேலே ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பாத்திரம், நான் டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே அந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மூடியை வச்சு மூடுறேன். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சு 30 மினிட்ஸு வேக வைக்கணும். இப்போ இட்லி மூடியை ஓப்பன் பண்ணுறேன். கேக்கு ரெடி ஆகிட்டு இப்போ அந்த கேக்கு வெந்திருக்குதான்னு பார்க்குறதுக்கு கத்தியை வச்சு குத்தி பார்க்கணும். கத்தியில் ஒட்டலைனாக்கி கேக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ கேக்கை கட் பண்ணுறேன். கேக்கை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுவையான ஹெல்த்தியான டீ கேக் ரெடி.
இந்த கேக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.